ஹலோ aspirants, வெல்கம் டு வே டு லபாஸ்னா யூடியூப் சேனல். நம்ம டே 12 ஆஃப் 240 டேஸ் சேலஞ்சில் இருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஒர்க் அவுட் வார்ம் அப் சீரீஸ் மாதிரி இந்த ஒரு 20 டேஸ்க்கு வார்ம் அப் சீரீஸ் மாதிரி நம்ம போகலான்னு இருக்கோம். இன்றைக்கி சண்டேன்றதுனால நம்ம ப்ரீவியஸாக ஒரு 3 கொஷின்ஸ் வச்சுருந்தோம். அந்த கொஷின்ஸ்க்கு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸ் பார்க்கறதா இருக்கும். இன்றைக்கி என்னால் அந்த 3 கொஷினில் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். மற்ற 2 கொஷின் அப்படியே ஹோலில் போட்டு பின்னாடி வச்சுருக்கேன். எனக்கு இன்னும் அதுக்கு கிடைக்கல. இதுவே இப்போ தான் சடனாக எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. வாங்க கொஷின்ஸ்குள்ளே போகலாம். இது நம்பர் சீரீஸ் கொஷின் தான். இது இப்போ தான் எனக்கு இதுக்கான எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதாவது அன்றைக்கி விட்டுட்டு அந்த கொஷின் அதோடு நான் பார்க்கல. இன்றைக்கி தான் இன்னொரு டைம் பார்க்கும் போது எனக்கு இந்த மாதிரி வந்திருக்குமோ அப்படின்னு அப்ரோச் பண்ணேன். அதாவது 2 நம்பர் தள்ளி தேர்ட் நம்பர் அதோட கண்டினியூவேஷனாக வருது. இது அடுத்த 3 வரும், அதுக்கப்புறம் 4 வரும். அதை இன்னும் வெரிஃபை பண்ணுறதுக்கு 8, 9, 9க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் இங்கே 7லேருந்து ரெடியூஸ் ஆகி 7லேருந்து ஒரு நம்பர் ரெடியூஸ் ஆகி வரும். அதே மாதிரி தான் அடுத்த நம்பரும் வரும். இது 4. இந்த கொஷின் தான் நாம் அன்றைக்கி விட்டு வச்சுருந்தோம். ஓகே, இது வார்ம் அப் சம்ஸ்ன்றதுனால 15 சம் இல்லாமல் இருக்கிற எல்லாமே அந்த ஒர்க் ஷீட்டில் இருக்கிற எல்லா சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணுறது தான். நியர்லி 28 சம்ஸ் கிட்ட இருந்துச்சு. நான் ஒரு 24 சம்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஒரு 4 சம்மு தான் தெரியல, அதை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சம் தான். அதோட பேசிக் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அதை டெரைவ் பண்ணுறதுக்கு எல்லா சம்ஸுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, 3 நான்-ஜீரோ நம்பர்ஸ் A, B, C அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்கும்போது கீழே இருக்கிற எந்த ஆப்ஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி சூட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு 1, 2, 3 வச்சு போடும் போது ஃபஸ்ட் ஆப்ஷனை வச்சு நான் போட்டு பார்த்தேன். அது சூட் ஆச்சு. இதுவே நான் வேறு எதுனா ஆப்ஷன் எடுத்து நான் போட்டிருந்தேன்னா 2க்கு 1, 2A இஸ் ஈக்குவல் டு B + C, B + C 2 + 3 நாட் ஈக்குவல், ரெண்டுமே நாட் ஈக்குவல் ஆகலை. அதனால் பி ஆப்ஷன் இல்லை. இதுவே சி ஆப்ஷன் எடுத்து போடும் போது அதுவுமே ஒர்க் ஆகலை, நாட் ஈக்குவல் தான் அதுவுமே. டி ஆப்ஷனை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும் போது ஏ ஈக்குவல் டு பி + சின்னும் போது ஏ 1, B + C / 2, B + C 5/2, நாட் ஈக்குவல் ரெண்டும். ஸோ நான் இந்த வெறும் 1, 2, 3 வச்சு மட்டும் போடாமல் 2, 3, 4 வச்சும் நான் போட்டு பார்த்தேன். அப்போயுமே ஈக்குவலாக வந்துச்சு. 3, 4, 5 வச்சு போடும் போதும் ஈக்குவலாக வந்துச்சு. அப்போ இந்த ஏக்கு தான் ஏ தான் கரெக்டு அப்படின்ட்டு அதை நான் அதான் ஆன்சர் ஃபஸ்ட் ஒனுக்கு. செகண்டு கொஷின் நம்ம பார்க்குறோம். அதாவது மிடில் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். மிடில் டேர்ம்னு கண்டுபிடிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு ஆவரேஜ் எடுத்து போட்டோம்னாவே மிடில் டேர்ம் ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் ஆன்சர். டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா அதோட மிடில் டேர்ம், எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அப்படி கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இது என்னன்னா, n is equal to L minus A/D plus 1. ஓகே, L லாஸ்ட்டு 118 minus A 4, டிஃப்ரென்ஸ் 3 is equal to 114 divided by 3 plus 1, 3, 25, 38, 39 terms. n is equal to 39. 39ல் பாதி எது எடுத்துக்கணுன்னா டேர்ம் 20னே வச்சுக்கோங்களேன். T20ன்னு வச்சுக்கினீங்கன்னா T20A plus n minus 1 into D. A D is equal to 4 plus 7 2 is equal to 61. ஆன்சர் வந்துடுச்சா? எதுக்கு டவுட் வச்சுக்கிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஆன்சர் வெரிஃபைடு.
இந்த மாதிரியும் ஆவரேஜ் எடுத்தும் போடலாம். இங்கே அரித்மெட்டிக்ன்றதுனால மொட்டையாக உங்களுக்கு ஆவரேஜ்னு சொன்னால் புரியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி போட்டேன் உங்களுக்கு. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். அதாவது ஒரு தேட்டரில் வந்து 20 சீட்டு ஒரு ரோக்கு இருக்குது, ஃப்ரண்ட் ரோவில் இருக்குது. அதை மாதிரி 30 ரோஸ் வந்து இருக்குது, அலாட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ரோ வந்து 2 அடிஷ்னல் சீட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னும் போது லாஸ்ட் ரோவில் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ்ட் ரோவில் என்ன இருக்கும் இன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரோவில் வந்து 20 சீட்டு, செகண்ட் ரோவில் வந்து 22 சீட் இருக்குது, அவ்வளோதான். அதாவது சக்ஸஸிவில் வந்து 2 சீட் இன்க்ரீஸ் ஆகுது. 30 ரோ அது மாதிரி இருக்குது. 30வது ரோ வந்து என்னவாக இருக்கும், அதாவது T30 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. T30யோட ஃபார்முலா a + n - 1 × d. அதை வச்சு நம்ம போடும்போது a வந்து ஃபஸ்ட் நம்பர், n வந்து 30 - 1 29, d வந்து டிஃப்ரென்ஸ் 2. அதை வச்சு போடும்போது கடைசி 30ல் வந்து 78 சீட்ஸ் இருக்குது. 78 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சம் வந்து இது வந்து எப்படின்னா, இஃப் சிக்ஸ்த் டைம் ஆஃப் சிக்ஸ்த்து டேர்ம், சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் 6 டேர்ம்ஸ் ஆஃப்ன்றதுனால மல்டிப்ளிகேஷன் 6 × term 3 T6 is equal to 7 times that 7th termன்றாங்க. தென் T13th term என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி அந்த 6 times ஆஃப் T6 TNோட ஃபார்முலா இருக்குல்ல, இப்போ தான் நம்ம ரீசெண்டாக படிச்சிருப்போம். TNோட ஃபார்முலா வந்து a + n - 1 × d. அந்த ஃபார்முலாவுக்கு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் T6. அதே மாதிரி T7யும் இந்த சைடு ஆப்போசிட் சைடு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு 6 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூக்கு உள்ள வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். 7யும் அதே மாதிரி இந்த சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ வந்து கேன்சல் பண்ணுறோம். 7a இந்த சைடு 6a கூட மைனஸ் பண்ணுறோம். 30d வந்து 42dக்கு மைனஸ் பண்ணும்போது -a = 12dன்னு வரும். அதை a + 12d = 0. அப்போ 13th term வந்து 0. இதுதான் அதோட வேல்யூ. அதாவது எப்படின்னா, அதாவது இங்கே வந்து நீங்கள் டியில் வந்து n - 1 போடும்போது n வந்து 13 - 1 வரும்போது 12dன்னு வரும்ல, அந்த ஃபார்முக்கு தான் இது வருது. அப்போ 13th term வந்து 0 ஆகுது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போகலாம். இது வந்து டேர்ம் என்ன டேர்ம்னு கேட்குறாங்க. என்ன டேர்ம் 56 வந்து என்ன டேர்ம் அப்படின்னு கேட்கும்போது எத்தனாவது நம்பர் அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னா, என்னோட ஃபார்முலா வந்து n = L - a/d + 1, வேறு L வந்து லாஸ்ட் டேர்ம், a வந்து ஃபஸ்ட் டேர்ம், d வந்து டிஃப்ரென்ஸ். அது குறிப்பிட்ட இருக்கிற எல்லா வேல்யூஸையும் கலெக்ட் பண்ண டீட்டெயில் எல்லாமே இதில் அப்ளை பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 15. அதாவது இதில் வந்து 15 டேர்ம்ஸ் இருக்குது, 15 எண்கள் இருக்குது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 15. நெக்ஸ்ட்டு வந்து 19th ஃபைண்ட் த 19th term ஆஃப் த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கேட்குறாங்க. 19th term வந்து அதாவது TN, அதாவது பேசிக் ஃபார்முலா TNோட ஃபார்முலா a + n - 1 × d. அதில் 19 அப்ளை பண்ணிட்டு a அதோட டிஃப்ரென்ஸு n வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதனால் n நம்ம தனியாக கண்டுபிடிக்க வேணாம். அதை அப்ளை பண்ணி நம்ம போட்டோன்னா ஆன்சர் வந்து -83. இந்த ரேஷியோ சம் வந்து நான் அப்படியே ஓரலாக தான் இந்த சம்மை போட்டேன். இப்போ வந்து 10 and 14th ரேஷியோ வந்து ஆஃப் அன் ஏபி வந்து 8:11 போது 6th term அண்டு 4th termோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன்னா, இதோட ரெண்டுத்தோட இந்த சீரீஸில் தானே வரப்போகுது. இந்த சீரீஸில் வரும்போது அதுங்களுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கும் போது எல்லா டிஃப்ரென்ஸும் அதுங்களுக்கு சேமாக தானே இருக்கும். அதனால் இந்த நம்பருங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் போட்டேன். அந்த மாதிரி இந்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த நம்பருக்கான டிஃப்ரென்ஸு இதான் அப்படின்னு போட்டேன். சேமாக இருந்ததுனால அந்த மாதிரி போட்டேன் நான். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த நம்பர் சீரீஸ். நம்பர் சீரீஸில் இருக்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன எவ்வளோன்னு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்னோடய ஃபார்முலா அதை அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். இதில் பெருசாக வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு சம் வந்து அரித்மெட்டிக் சீரீஸ். இப்போ வந்து இங்கே இந்த சம்மில் என்னன்னா,
இஃப் 18, a, b, -3 அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குது. அதோட வேல்யூ ஆஃப் a + b வந்து என்ன வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்னென்னா நம்ம வந்து டிஎன்னுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் ஏ அதே மாதிரி ஃபார்முலா தான் இதுவும். AR = a + r - 1 × d. ஃபஸ்ட் டேர்ம் வந்து 18, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து டின்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் டேர்ம் வந்து ஏன்னு இருக்குது, தேர்ட் டேர்ம் வந்து பி. செகண்ட் டேர்ம் வந்து அப்ரிவேட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஏ ப்ளஸ் அதோட டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஏ கிடச்சிரும். அதே மாதிரி தேர்ட் டேர்ம் வந்து நம்ம ஏ ப்ளஸ் 2d ஆட் பண்ணோன்னா பி கிடச்சிரும். ஃபோர்த் டேர்மும் அதே மாதிரி தான், a + 3d ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அதோட ஆன்சர் -3 கிடைக்கும். அப்படின்னும் போது a + b வந்து a + b இந்த ரெண்டும் இருக்குல்ல, அதை வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணோன்னா ஃபார்முலாவில் போட்டோன்னா 2a + 3dன்னு வரும். 2a + 3d வந்து a + a + 3dன்னு போடும்போது a + 3d வந்து -3, ஏக்கு வந்து 18, அதை சப்ராக்ட் பண்ணோன்னா a + b வந்து 15. இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். பட் ஆனால் நான் ரொம்பவே சிம்பிளாக வந்து எங்கேயே நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 18யும் 3யும் சப்ராக்ட் பண்ணி எடுத்த போது 15 அதுதான் ஆன்சர்னு நான் வச்சுட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்கிறதுக்காக இந்த ஃபார்முலாலாம் எடுத்து போட்டேன். நெக்ஸ்ட் சம் வந்து ஒரு பர்சன் வந்து மணி எவ்ரி இயர் வந்து சேவ் பண்ணுறான். அது வந்து எப்படின்னா ஒரு வருஷம் வந்து ஏ சேவ் பண்ணுறான், அடுத்த வருஷம் வந்து ஆஃப் ஆஸ் மச் ஆஸ் ப்ரீவியஸ் இயரோட பாதியாக வந்து அவன் சேவ் பண்ணுறான். இப்போ ஃபஸ்ட் இயர் ஏ சேவ் பண்ணுறான்னா அடுத்த இயர் வந்து a/2 தான் சேவ் பண்ணுறான். இஃப் he saved totally 7,875 in 6 years, then how much did he save in the first year? ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இயரில் வந்து அவன் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சுருப்பான் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னும் போது நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், செகண்ட் இயர் வந்து a/2 பாதி, இது தேர்ட் இயர் வந்து அதுலேயும் பாதின்னும் போது a/2 / 2 வரும்போது அது வந்து a/4ன்னு ஆகும். ஃபோர்த் இயரும் அதே மாதிரி a/4ல் பாதின்னும் போது a/8, ஃபிஃப்த் இயரில் a/8/2 வந்து a/16, சிக்ஸ்த் இயரில் a/16/2 a/32. இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். எழுதிட்டு = நம்ம அந்த சேவ் பண்ண அமௌண்ட்டை போட்டுட்டு ஏவை தனியாக காமனாக வெளியே எடுத்தோன்னா இது வந்து ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் தெரியும். அப்போ வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் வந்து எஸ்எனை நம்ம வந்து எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். a × 1 - n r to the power n / 1 - r. அந்த ஃபார்முலா ஆர் வந்து இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் எல்லாத்துக்கும் 1/2 தான். ஏ வந்து 1, நம்ம a1ன்றது வந்து இந்த டேர்ம், அதாவது இந்த ப்ராக்கெட் வித்தின் ப்ராக்கெட்டில் a1 தான் ஃபஸ்ட்டு டேர்மு, n வந்து 6 இருக்குது. ஸோ 1 to the bracket 1 - 1/2 bracket + 6 divided by 1 - 1/2. இதை வச்சு ஃபர்தராக நம்ம கேல்குலேஷன் பண்ணோன்னா ஆன்சர் வந்து a = a × 63/32 = 7875. நம்ம 32 இது கூட மல்டிப்ளை பண்ணின்னு 63 வந்து கீழே டிவைட் பண்ணோன்னா இந்த கேன்சலேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு a = 4000. அவங்க வந்து a ஃபஸ்ட்டு இயர் வந்து 4000 தான் சேவ் பண்ணியிருக்காரு. 4000லேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃபாக சேவ் பண்ணி வந்திருக்காரு. அதுதான் ஆன்சர். இந்த கொஷின் வந்து the 16th term and 26th term of an AP வந்து 65 and 105 respectively. Then the sum of the 36th term வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து T36 தான் தெரியணும். இங்கே வந்து அவங்க வந்து 6th 16th கொடுத்துருக்காங்க. இது இடைப்பட்ட வேல்யூ 10. அப்போ கேட்குற வேல்யூ வந்து எங்க ஒரு நிமிஷம் 36th டேர்மு, அதாவது 10 நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த ரெண்டுத்துக்கும்கான டிஃப்ரென்ஸ் வந்து 40. அப்படின்னும் போது அடுத்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸும் 40 இருக்கும். அதனால் +40 பண்ணிக்கினேன்.
இப்போ அது இதுதான் டிஃப்ரென்ஸ். இருங்க ஒரு நிமிஷம். நான் எப்படி பண்ணேன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இன்பிட்வீன் 10 நம்பர்ஸ் இருக்குது. 10 நம்பர்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எப்படின்னா 65, 25, 40 இருக்கா. 40/10 வந்து 4. அதாவது ஈச் வந்து 4 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதோட டிஃப்ரென்ஸு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஏவை வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் நம்பர் வந்து 5 அப்படி தான் நான் இங்கே அதை கண்டுபிடிச்சிருக்கேன். 5th நம்பர் வந்து 21, 6th நம்பர் வந்து 25. அந்த மாதிரி லீடில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, டியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நாம் வந்து n வந்து 36 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சம் ஆஃப் த நம்பர்ஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 36 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே டிஎன் கேட்கல, சம்முன்னு கேட்டிருக்கிறதுனால எஸ்என். லாஸ்ட் நம்பர் தெரியாதனால லாஸ்ட் நம்பருக்கான ஃபார்முலா வந்து Sn is equal to n/2 into 2a plus n-1 into d. அந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணி 36 எண்ணில் அப்ளை பண்ணி மீதி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அதில் அப்ளை பண்ணோன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வர ஆன்சர் Sn is equal to 2700. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து சம் ஆஃப் த நம்பர்ஸ் தான் கேட்டுக்கிறேன். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயின்னு கேட்கும்போது இங்கே வந்து எண்ணை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா எண்ணை இங்கே கொடுக்கல. ஸோ எண்ணை கண்டுபிடிச்சிட்டு அதுலேயே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடுவோம். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட் டேர்மும் தெரியும் இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் டேர்மும் கொடுத்துருக்காங்கன்றனால இதுக்கு ஃபார்முலா வந்து n/2 a + l. அதை அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும் 721. நெக்ஸ்ட்டு வந்து டேர்ம் ஃபைண்ட் த 21st டேர்ம் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து 21st டேர்ம் கேட்கறதுனால நாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் வந்து 2, 3/2, 5, 6/2 இதை ரவுண்டு பண்ணிக்கலாம். இந்த வேல்யூவை எப்படின்னா 3/2 வந்து 6 + 1 வந்து 7, 7/2 வந்து 7/2 வந்து 3.5. அதாவது ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் 1.5 டிஃப்ரென்ஸு. ஸோ அதை வச்சு நம்ம மூவ் பண்ணும் போது டேர்முக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி தெரியும், a + n-1 into d. அப்போ வந்து அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் வந்து 32ன்னு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் 28th term of arithmetic progression. 28th term of arithmetic progression. இதுக்கு வந்து நான் எப்படி பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு 28ன்னு கேட்குறாங்க, 1லேருந்து 28 வரைக்கும் கேட்கறதுனால n வந்து 1 நானே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணி n கண்டுபிடிக்கிறேன். n தான் a. பி 2வும் n வந்து 2 வச்சு போகிறேன், 3 வச்சு போகிறேன், அதுக்கடுத்து 28 வச்சு போகிறேன். ஏன்னா லாஸ்ட் டேர்ம் தெரியணும்ல. அப்புறம் லாஸ்ட் டேர்மும் கண்டுபிடிச்சாச்சு, ஃபஸ்ட் டேர்மும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ சம் ஆஃப்க்கு வந்து n/2 into a + l. அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் 1540. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேன் வந்து ஆஸ் 532 ஃப்ளவர் பார்ட்ஸு. அவர் வந்து இந்த ரோ வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. ஈச் ரோ கண்டெயின் 21 ஃப்ளவர் பார்ட்ஸு. அப்போ வந்து எத்தனை ரோ வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. 21 வந்து நம்ம கேஷுவலாக நீங்கள் டிவைட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் ஆன்சர் கிடைக்கும். அதுதான் கம்ப்ளீட்டட் பார்ட்ஸ். இப்போது சிம்பிளாக நம்ம பார்க்கணுன்னா கேன்சல் பண்ணியும் நம்ம எடுக்கலாம். இங்கே நான் போட்டிருக்கிற மெத்தட்லேயும் இது பண்ணலாம். இப்போ 21 இன்ட்டு இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணி நீங்கள் போட்டிங்கனாலும் அது வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த ஆன்சரை. அவங்க வந்து கம்ப்ளீட்டட் தான் கேட்குறாங்க. கொடுத்துருக்குறவுக்கு நான் இதை வச்சு ஃபுல்லாலாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. 21 இல்லை, நான் இந்த மாதிரி போட விரும்பலை. அது வந்து பாயிண்டில் வந்துடும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். டிவைட்லாம் பண்ண வேணாம். கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷனில் தானே அந்த இது இருக்குது. அப்போ வந்து நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து
532 பார்ட்ஸுக்கு கம்மியாக எது இருக்கோ அதை வந்து கம்ப்ளீட்டடாக வச்சுக்கோங்க. நியரஸ்ட்டு கம்மியாக இருக்கணும். இதோ இங்கே 10 பார்ட்ஸ் தானே, ஒரு 8 பாட்டு 7 பாட்டு கம்மியாக இருக்கீங்க. அப்போ இது வந்து 25 வந்து கம்ப்ளீட்டடாக அங்கே வந்து அந்த ரோஸில் வந்து 25 ரோ பர் ரோக்கு வந்து 21, அந்த மாதிரி 25 ரோஸ் வந்து நம்ம வந்து வைக்க முடியும். மீதி வந்து லெஃப்டாக இருக்கிறத வந்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இங்கே லெஃப்ட் கேட்கல, அதனால் 25 ரோஸ்ன்னு மட்டும் வச்சு முடிச்சிடுங்க இந்த சம். இது வந்து find the sum of 3, 7, 11 ... 40 terms. 40th term வந்து கேட்கறதுனால ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி லாஸ்ட்டு டேர்மை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். ஏன்னா இங்கே ஏ கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். எண்ணும் கொடுத்துருக்கிறதுனால அவங்க இங்கே டேர்மை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லாமல் கூட சம்மையும் கண்டுபிடிக்க சொல்கிறதுனால அந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லைனாலும் நாம் வந்து இங்கே லாஸ்ட் டேர்ம் இல்லைன்னா எஸ்எனை வந்து ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா வச்சு 40 divided by 2, 2a வந்து 3 plus n வந்து 39, டிஃப்ரென்ஸ் வந்து 4 அப்படின்னும் போது 26 plus 6 3 150 20 162 into 20 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 3240 வந்துடும். ஸோ நம்ம எப்படி வேணாலும் போட்டு நம்ம ஆன்சர் வர வைக்க முடியும். டேர்மை கண்டுபிடிச்சும் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம், இது கண்டுபிடிச்சும் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். இந்த மாதிரியும் ஆக்சுவலாக வந்து இதுதான் கரெக்டு. நான் அந்த டைமில் எனக்கு வந்து யோசிக்க டக்குன்னு இந்த மாதிரி போடலான்னு தோணல, 2 ஃபார்முலா இருக்குன்ட்டு. அது அட் அ ஸ்ட்ரெச் நான் போட்டேன், அது வந்துச்சு. சரி, ஓகே, உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுல எனக்கு வந்து இன்னொரு இது வந்து வழி வந்து ஓப்பன் ஆகுது மண்டையில். ஃபைண்ட் 12th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இந்த எப்படி நான் போட்டுறதுன்னா, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு எண்ணெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. நான் இது வந்து தெரியாமல் போட்டுட்டேன், அதுக்கப்புறமாட்டு தான் எனக்கு வந்து ஒரு வேல்யூ கிடச்சிது. எப்படின்னா ஒரு ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா இருக்குது இந்த இதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டில் இருந்து நம்ம வர்றதுனால ஃபார்முலாவில் வந்து a + n - 1 into d வந்து a - n - 1 into dன்னு நம்ம மாற்றிக்கிட்டோன்னா அதோட வேல்யூக்கு வந்துடும். ஏன்னா ஃப்ரம் த லாஸ்ட்டில் இருந்து கேட்கறதுனால இது தானே நம்ம ஏவாக வச்சு போடுறோம், அதனால் வந்து அங்கே வந்து ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் பண்ணோம். இதே நான் ப்ளஸ் பண்ணி போட்டேன்னா அந்த ஆன்சர் வரல, பட் ஆனால் மைனஸ் பண்ணி போட்டால் அந்த ஆன்சர் வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபார்முலா இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, tn + a - n - 1 into d. அது எதுக்குன்னா லாஸ்ட் டேர்ம்லேருந்து ஃப்ரம் த லாஸ்ட்டு 12th டேர்மை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கோசரம். நான் அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த இது கிடைக்கும். நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் அந்த ஆன்சர் வராது. ஏன்னா நான் எண்ணு கண்டுபிடிச்சி எண்லேருந்து 12th டேர்மு 38க்கு மட்டும் நான் ஃபார்முலா போட்டு பார்த்தோம், ஆன்சர் வரல. 74 74 நியர்பை வந்துச்சு, 78 என்ன வரல ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து சம் ஆஃப் த நம்பர்ஸ்ன்னு கிவன்னு கேட்கும் போது நீங்கள் அந்த ஆஸ் யூஷுவல் எண்ணை கண்டுபிடிச்சிட்டு எண்ணை வச்சு எஸ்என் லாஸ்ட் நம்பரும் இருக்குது, இதுவும் ஏவும் இருக்குது, எல்லும் இருக்குது, ஏவும் இருக்குது. டிஃப்ரெண்ட் நீங்கள் வந்து எஸ்என் = n by 2 a + l அதை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் 14.7 வரும். நெக்ஸ்ட்டு வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் சம் வந்து மோரோவர் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் சைட் தான் இந்த சம் வருது. அதில் வந்து எஸ்என் வந்து என்னென்னா a into r power n minus 1 divided by r minus 1 இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம போடுறோம். r வந்து 6,
ஏ வந்து 1. அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆன்சர் வர வைக்கிறோம். 6n - 1 டிவைடட் பை 5. இது வந்து இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 5000 அப்படின்னும் போது எத்தனை n இருந்தால் இதுக்கு வந்து கிரேட்டர் தேன் 5000 வரும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கீழே இருக்கிற 5 அந்த சைடு போயிடும், 1 அந்த சைடு போயிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து 6n இஸ் ஈக்குவல் கிரேட்டர் தேன் 25,001 அப்படின்னு பார்க்கும்போது 6 வந்து கிரேட்டர் தேன் 1 அப்படிங்கும்போது கிரேட்டர் தேன் 25,001 போது n இஸ் ஈக்குவல் டு 16. அவங்க n மட்டும்தான் கேட்குறாங்கன்றதுனால n தானே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து 5000க்கு அதிகமாக இருக்குது. அப்போ n டு த பவர் எந்த வேல்யூ இருந்தால் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு கேட்கும்போது இந்த வேல்யூ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, அதே சம் தான். 9 terms, அதாவது 9 times of 9 term is equal to 15 times of 15th term of an arithmetic progression. Then find 24th term. 24th term என்னன்னு கேட்குறாங்க. அங்கே பண்ண அதே ஸ்டெப்ஸ் தான், அதே ஸ்டெப்பை வந்து இங்கே நீங்கள் போட்டிங்க. tnோட ஃபார்முலா a + n - 1 × d, அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உள்ள வேல்யூஸ் எடுத்துன்னு வந்து மல்டிப்ளை பண்ணி ஃபர்தராக இங்கே வந்து இந்த ஃபார்மேட் வரும்போது இது எப்படின்னு உங்களுக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். n வந்து 24 - 1ன்னு வரும்போது 23d தான் வரும். அப்போ a + 23d is equal to 0. ஸோ 24th term வந்து 0 தான். how many terms of series, எத்தனை terms of series வந்து இந்த sum 189 வந்து வர வைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நாம் sum sn is equal to இந்த வேல்யூ போட்டு அந்த ஃபார்முலா n/2 × 2a + n - 1 × d இருக்கிற வேல்யூ எல்லாம் அதில் உள்ள நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேன்சல் எல்லாம் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டில் வரும். எப்படின்னா நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் வரும். ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் 4 வந்து இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும், அதுதான் 1512. அதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கன்னா நியரஸ்ட் வேல்யூ வச்சு இந்த 6 ஃபேக்டரைசேஷன் எப்படின்னா இங்கே 2 வேல்யூ வரும். நியரஸ்ட் வேல்யூ வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை ஆட் பண்ணிங்கன்னா ஆடோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 6 வரணும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் வரணும். இந்த டோட்டல் வரணும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேல்யூஸ் இங்கே ஃபேக்டரைசேஷன் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்துகிட்டு வரும்போது இங்கே வந்து n வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே 4ஆல் தானே மல்டிப்ளை பண்ணிங்க, அதனால் 4ஆல் டிவைட் பண்ணி n வந்து 9. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் தான். இட்ஸ் ஜஸ்ட் வார்ம் அப் சீரீஸ் தான். இன்றைக்கி இந்த ஒரு 20 நாள் அந்த ஒர்க் ஷீட்ஸ் முடிகிற வரைக்கும் 20 நாள் வந்து வார்ம் அப் சீரீஸ் தான். கொஞ்சம் இந்த மாதிரி சிம்பிள் சம்ஸ் தான். நம்ம பேசிக்கில் ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னா பிறகு எந்த மாதிரி சம்மு கொடுத்தாலும் ஒரே ப்ராசஸ் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா யூபிஎஸ்சிலையுமே அந்த பார்ட் சம் எல்லாமே நிறைய கேட்டிருக்காங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் தானே கேட்குறாங்க. இதை நம்ம பேசிக்கை இன்னும் தளத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அப்போது அந்த இது வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிடும். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் தான் எல்லாம், வேறு எதுவும் இல்லை. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். how many terms of arithmetic series 24 plus 21 to 81 18 15 continuous so that the sum is be taken continuously so that sum வந்து -351. அதாவது நம்ம இதுக்கு மேலே ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். எஸ்என் வந்து லாஸ்ட் டேர்ம் இல்லாமல் கொடுத்ததுனால நம்ம SN/2 2a + n - 1 × d அதை வச்சு தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். எல்லாத்துலேயும் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்தர் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் பண்ணிங்கன்னா அந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கு வரும். ஃபேக்டரைசேஷனில் சொன்ன மாதிரி 3 வந்து இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை வச்சு ஃபேக்டரைசேஷன் எல்சிஎம் மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து நியரஸ்ட் வேல்யூ வச்சு நீங்கள் பண்ணும்போது வர ஆன்சரை வந்து 3ஆல் டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு வர n is equal to 26. how many terms of series அப்போ சம் இதுவும் அதே மாதிரியான சம் தான். கொஞ்சம் ரொம்பவே ரிப்பீட் ஆகுறதில்ல, அதே ஃபார்முலா தான், அதே ஸ்டெப் தான், அதே ஃபேக்டரைசேஷன் தான், அதே மாதிரியான ஸ்டெப்ஸ் தான்.
எடுத்துகிட்டு வரும்போது கடைசியாக 4ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் நீங்கள் போட்டு முடிச்சிடணும். இப்போ வந்து a man repays a loan of 65,000 by paying 400 by paying rupees 400 in the first month and then increased the payment by 300 every month. Okay, how long will it take him for clear the loan? எவ்வளோ நாள் வந்து எடுத்துப்பாரு அப்படின்னும் போது TN தான் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கேட்குறாங்க. எத்தனை மாதத்தில் அவர் கட்டியிருப்பார், முறை அதே மாதம் 300 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. ஒரு ஃபஸ்ட்டு மந்த் 400 கொடுத்துருக்காரு, செகண்ட் மந்த் 700 கொடுத்துருக்காரு, தேர்ட் மந்த் வந்து 1000 கொடுக்குறாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது எஸ்என் லாஸ்ட் வேல்யூ இல்லாதனால அதே ஃபார்முலா, அதே மாதிரியான ஸ்டெப் ப்ராசஸ்ஸு, அதே மாதிரியான ஃபேக்டரைசேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து டிவைடட் பை 100 போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஃபேக்டரைசேஷன் மல்டிப்ளை பை 3 பண்ணி மீதி இருக்கிற வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு NS = 20 மந்தில் வந்து அவர் கடனை வந்து கட்டி முடிச்சிடுவார். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்னென்னா TN வந்து இந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது nth டேர்ம் ஆஃப் AP அப்படின்னு கேட்குறாங்க. இது 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இருக்கிறத TN ஃபார்முலா அப்ளை எழுதிட்டு Nக்கு என்ன அப்ளை பண்ணமோ அதை வந்து அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. N-1 இப்போ D வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது NDன்னு வரும், -Dன்னு வரும். அப்படியே மாதிரி 2N -1 இன்ட்டு Dன்னு வரும்போது Dயை உள்ளே எடுத்துன்னு வரும்போது 2N - D 2ND - D வரும். இப்போ கொடுத்துருக்கிற T2N - TN = A + 2ND - D. அது அந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ND இதுதான் ஆன்சர் வரும். அப்படியே ஈக்குவேஷன் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது தான் ஆன்சர், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த சம் வந்து ஹவுஸ் ஆஃப் ஸ்ட்ரீட், அதாவது ஒரு தெரு வந்து இருக்குது. அந்த தெருவில் வந்து 1லேருந்து 49 வீட்டு நம்பர் வந்து இருக்குது. 1 2 3 4 அப்படின்ட்டு வீட்டு முன்னாடி நம்பருங்கள்லாம் எழுதியிருப்பாங்களா அந்த மாதிரி. அப்போ வந்து செந்தில் வந்து என்ன வீடாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சென்டராக இருக்கார் செந்தில். அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற நம்பர்ஸ் வந்து அவரோட வீட்டு நம்பரை வந்து என்னான்னு கேட்குறாங்க. ஏன்னா செந்தில் ஹவுஸ் இஸ் நம்பர்டு சச் தட் த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் த ஹவுஸ் ப்ரையர் டு செந்தில் ஹவுஸ் equal to sum of the number of house following the செந்தில்ஸ் house. Find the செந்தில்ஸ் house number அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நாம் வந்து செந்தில் வீடை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதாவது செந்தில் வீட்டிலேருந்து செந்தில் வீட்டு நம்பரை தாண்டி போகிறது வந்து +1 போகும். செந்தில் வீட்டு நம்பர்லேருந்து பின்னாடி இருக்கிற நம்பர் வந்து -1 பண்ணிங்கன்னா till 1 வரைக்கும் வரும். 1 2 தானே, 1 2 3 டாட் அந்த மாதிரி. இதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னா ஃபார்முலா நேற்று நம்ம இந்த ஃபார்முலா வச்சு தான் மேக்ஸு சம்ஸ் போட்டிருப்போம். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் n × n + 1 / 2 1, அது எப்படி எடுத்துக்கிறோன்னா ஃபஸ்ட்டு டு த ஓலாக நம்ம எடுத்துக்கிறோம். 1 to 49 வரைக்கும் நம்ம வந்து வச்சு ப்ராசஸ் பண்ணி -1 to x வரைக்கும் ப்ராசஸ் பண்ணிடுறோம். = 1 to xனால் இது 1 to இந்த நம்பர் வரைக்கும் x வரைக்கும். அதுக்கப்புறம் 1 to 1, 2, x - 1 வரைக்கும் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். அதை நம்ம அந்த ஃபார்முலாவில் வந்து இதை அப்ளை பண்ணலாம். n வந்து 49, அதனால் இங்கே அந்த 49 வச்சு போகிறோம். இந்த டேர்முக்கு வந்து x தான் n அப்படின் போது x இங்கே போடுறோம். இந்த டேர்மில் வந்து x - 1 தான் nன்றதுனால அதை அப்ளை பண்ணி உள்ளே வந்து அந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி மீதி கேல்குலேஷன்லாம் பண்ணும் போது ஒரு ஆன்சர்ஸை வந்து இது பண்ணும்போது தனித்தனியாக எடுக்கும்போது எக்ஸை மட்டும் x/2 வந்து தனியாக எடுத்துகிட்டு 2 இந்த சைடு 2 வந்து எப்படின்னா இதில் கேன்சல் ஆகிடும். 1 1 கேன்சல் ஆகிட்டு 2x வரும்போது x இது கூட கேன்சல் ஆகிடும், 2 வந்து இது கூட கேன்சல் ஆகிடும். x² ஆகும்போது 35 வந்து 35² தான் 1 2 2 5. ஸோ x = 35ன்னு ஆன்சரை கண்டுபிடிச்சி முடிக்கணும். அதாவது செந்திலோட வீடு வந்து 35ல் வந்து இருக்குது, 35 தான் நம்பரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இது வந்து இந்த சம்ஸ் வந்து
நம்மளோட அந்த இந்த வாரத்தில் 3 சம் நம்மளுக்கு தெரியலன்னுல, அதில் வந்து இந்த சம்மும் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல எப்படி போடுறதுன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ரூட் சம்மும் எப்படி போடுறதுன்னு நம்மளுக்கு தெரியல. இதில் வந்து ஒரு 4 சம் இருக்குது. 3 சம் வந்து இன்றைக்கி போட்டதில் 3 சம் வந்து எனக்கு தெரியல எப்படி போடுறதுன்ட்டு. ஸோ அந்த 3 சம் மட்டும் அப்படியே நீட்டி வச்சுக்கிறேன். இந்த சம், இந்த சம்மு, இந்த சம், இந்த 3 சம் டோட்டலாக வந்து ஒரு 5 சம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்த சண்டேக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எப்போ ஐடியாஸ் கிடைக்குதோ அதை வச்சு நான் சம்மை சால்வ் பண்ணி முடிப்பேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் க்ரோ டுகெதர். பாய்.